நான் பெரியாரை திட்டினதால என்னை பாலியல் வழக்கில் சிக்க வச்சுட்டாங்க. நேற்று பேசியிருக்காரு. பெரியாரை திட்டத்துக்கும் பாலியல் வழக்குக்கும் என்ன தொடர்பு? ஜெயலலிதா ஆட்சி அது 2011 ஜூன்ல வழக்கு. ஜூலைல ஜெயலலிதாவை பார்த்து நான் உன்னை ஆதரிக்கிறேமா, வழக்கு வரக்கூடாது, சிறைக்கு போக கூடாது அப்படின்னு சொன்ன இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். இலை மலர்வதற்கும் ஈழம் மலர்வதற்கும் என்ன தொடர்பு? மணியரசன் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சீமானுக்கு ஆதரவா. படிச்சா எரிச்சலா இருக்குது. அந்த பொண்ணு சம்மதிச்சு தானே வந்தா. சீமான் மேல என்ன தப்புக்குது? அநியாயமா இந்த அரசு இப்படி எல்லாம் இந்த வீரப்பன் பொண்ணு நேத்து பண்ணாதான் அப்படியே சகிக்க முடியல. என்னதான் இவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது? என்னை மீறி இந்தி தமிழ்நாட்டில் நுழைக்க முடியுமா? சீமான் 4 நாளைக்கு நீ என்ன சீன பெருஞ்சு வரா, வடக்கிருந்து வர்ற எல்லாத்தையும் அப்படியே குறுக்க விழுந்து படுத்து தடுக்கிறதுக்கு இந்தியை கட்டாய பாடமாக வைக்கணும்னு எழுதியிருக்காரு மாப்போசி. அவர் தான் நம்ம சீமான் மணியரசன் போன்றவர்களுக்கெல்லாம் தலைவர். பெரியார் தலைவர் இல்லைன்னுவாங்க. ஏன்னா பெரியார் தமிழர் இல்லைன்னுவாங்க. ஏன் பாவலேறியர் தமிழர் இல்லைன்னு ஒரு நாத்தாக்கா கட்சிக்காரன் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில பேசுறான். எவ்வளவு கொழுப்பு இருக்குங்க. காந்தி உள்ளிட்டவர்கள் இந்தியை முன்மொழிகிறார்கள், நீதி கட்சியினர் ஆங்கிலம் முன்மொழிகிறார்கள், அம்பேத்கர் நேரு போன்றவர்கள் ஆங்கிலத்தை முன்மொழிகிறார்கள். அப்ப பாரதியார் திடீர்னு குறுக்கிட்டு சுதேசி மித்திரன்ல இல்ல ஆங்கிலம் இல்லை இந்தியும் இல்லை, சமஸ்கிருதம் தான் இந்தியாவுக்கு பொது மொழியா வரணும்னு எழுதியிருக்காரு. இன்னைக்கு மோடி அமித்ஷா எல்லாம் என்னதான் குஜராத்தியா இருந்தாலும் குஜராத்தி மொழியை பேசுறது இல்லை. அவங்க ஒரு தேசியத்தை கட்டமைக்க வேண்டும்னு எல்லாம் இந்திக்கு மாறிக்கிறாங்க. இந்திய தான் புகழ்ந்து பேசுறாங்க. சத்தியமூர்த்தி சொன்னாரு, எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம இந்திய திணிச்சிட்டோம்னா புகுத்திட்டோம்னா மக்களை ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டால் கொஞ்ச நாள்ல சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழி ஆக்கலாம். அம்பேத்கர் எரி பண்ணாரு, பெரியார் எரிச்சாரு. அதை கூட ட்விஸ்ட் பண்றான். அம்பேத்கர் எழுதி அரசியல் சட்டத்தை பெரியார் கொளுத்தினாரு. அறிவு இருக்கா? அம்பேத்கரே கொளுத்து சொன்னாரு. அப்பா நீ பெரியாரை திட்டினா பதில் சொல்ல பெரியார் தொண்டர்கள் நாங்கள் இருக்கிறோம். கொண்டி மேடைக்கு எங்க வேணா வா, எந்த இடத்துக்கும் நான் அழைக்கிறேன், சவால் விடுகிறேன், ஒரே இடத்தில் வாதிக்க தயார். பெரியார் படிப்பு சமஸ்கிருத இந்தி அதிகார வெறியை வீழ்த்துவதன் மூலமே தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் வெடிவு ஏற்படும் என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மணி 8:30. ஒரு 15 மணி துளிக்குள் நான் முடித்துவிட நினைக்கிறேன். சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்லிவிடலாம். ஏன்னா திரும்பி செல்வதற்கு பேருந்து வசதி இந்த பகுதியில் குறைவு என்ற காரணத்தினால் இந்தி சமஸ்கிருத பழைய வரலாறெல்லாம் சொல்லிட்டாங்க. நான் சுருக்கமாக இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்தி எப்போ பேசணும்னு முதல்ல வந்ததுன்னா திலகர், இந்த தீவிர காங்கிரஸ்ன்னு இருந்தாங்கல்ல, பால கங்காதர திலகர், அந்த குழு தான் இந்தியா என்று ஒரு தேசம் அமைய வேண்டுமானால் இந்தி பொதுமொழியாக வர வேண்டும் என்று கூறியது. பாரதியார் தான் தமிழ்நாட்டில் முதல்ல இந்தியா ஏட்டில் 1906 இந்தியாவுக்கு பொதுமொழியாக இந்தி வர வேண்டும் என்று ஒரு கட்டுரை எழுதினார். அதோடு நிறுத்தல் அவர், ஒவ்வொரு தமிழனும் தமிழோடு இந்தியை கற்க வேண்டும். நான் என்னுடைய திராவிட இயக்க பார்வையில் பாரதியார் நூலில் அந்த கட்டுரை எடுத்து போட்டிருக்கிறேன். இந்தியா ஏட்டிலேருந்து 1906 எழுதிய ஏட்டிலிருந்து எடுத்து மறுவெளியீடு செய்திருக்கிறேன். அதே பாரதியார், அது காங்கிரஸினுடைய கொள்கை நோக்கம் சரின்னு கூட நம்ம ஒத்துக்கலாம். 1920 இந்தியாவுக்கு பொதுமொழியா ஆங்கிலமா இந்தியான்னு ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்கிறது. காந்தி உள்ளிட்டவர்கள் இந்தியை முன்மொழிகிறார்கள், நீதி கட்சியினர் ஆங்கிலம் முன்மொழிகிறார்கள், அம்பேத்கர் நேரு போன்றவர்கள் ஆங்கிலத்தை முன்மொழிகிறார்கள். அப்போ பாரதியார் திடீர்னு குறுக்கிட்டு சுதேசி மித்திரன்ல இல்லை ஆங்கிலம் இல்லை இந்தியும் இல்லை, சமஸ்கிருதம் தான் இந்தியாவுக்கு பொதுமொழியாக வரணும்னு எழுதியிருக்காரு சுதேசி மித்திரன்ல. அதையும் நான் என்னுடைய நூலில் திராவிட இயக்க பார்வையில் பாரதியார் நூலில் எடுத்து போட்டிருக்கேன் அந்த கட்டுரையை. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அதாவது அவங்க பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு பொதுமொழியாக சமஸ்கிருதம் வரணுன்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. பாரதியார் இன்னொன்னையும் சொல்லியிருக்காரு, இது ஒன்றும் புதுசாக நீங்கள் செய்ய தேவையில்லை. இந்தியாவில் 1000 ஆண்டு காலமாக பல அரசர்கள் இருந்தார்கள், சித் அரசர்கள். ஒவ்வொரு அரசருக்கும் ஒவ்வொரு ராஜகுரு இருந்தான். எல்லா ராஜகுருக்கும் சமஸ்கிருதம் தெரியும். அதனால ஒரு அரசர்கிட்டேருந்து இன்னொரு அரசருக்கு போகிற கடிதம்லாம் சமஸ்கிருதத்தில் தான் போச்சு. இது 1000 ஆண்டாக நடந்ததுன்னு எழுதியிருக்கிறாரு. ஆகவே நீங்கள் புதுசாக இதை உருவாக்க தேவையில்லை, பழையசு தான் இது, ஆகவே இதுதான் வரணும்ன்ட்டு எழுதியிருக்கிறாரு. இப்படி அந்த பார்ப்பனர்கள் அதை திணிக்க முயற்சி செய்கிறார்கள். அதன் பிறகு 1917
காந்தி காங்கிரஸில் 15 பிறகு தான் வந்து தென்னாப்பிரிக்கா போயிட்டு இருந்தார். வந்து 15லேருந்து காங்கிரஸில் தீவிரமாக செயல்படுறாரு. 17 மும்பையில் ஒரு பத்திரிகை நிருபர்கிட்ட பேசும்போது இந்தியாவுக்கு பொதுமொழியாக ஹிந்தி தான் வரணும்னு பேசினார். 1917 ஜூலை மாதம் 31ஆம் தேதி. மறுநாள் திராவிட நீதி கட்சியினுடைய ஏடான திராவிட நேட்டில் இந்தி இந்தியாவுக்கு பொதுமொழியாக தகுதி இல்லை 1917 ஆகஸ்ட் 1ஆம் தேதி எழுதியிருக்கிறாங்க. அன்றைக்கு இந்தியாவில் 30 கோடி மக்கள், சராசரியாக அவங்க எழுதியிருக்கிறாங்க 30 கோடி மக்கள் ஜனத்தொகை. இந்தி பேசுகிற மக்களுடைய எண்ணிக்கை 6.5 கோடி. மீத இருப்பவர்கள் 23.5 கோடி. இந்த இவ்வளவு மக்கள் மீது ஒரு குறிப்பிட்ட 6.5 கோடி மக்கள் பேசுகிற ஒரு மொழியை பொதுமொழி என்று திணிப்பது நியாயமற்றது, ஏற்க முடியாது என்று கண்டித்து துணை தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள். அதே 1917 3 கட்டுரைகள் வந்திருக்கின்றன. இந்தி எவ்வளவு தரமற்ற மொழி, இது தேவையான மொழியா, இது அநியாயமாக தமிழ் மக்கள் மீது தென்னக மக்கள் மீது திணிக்கப்படுகிறது என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் காந்தி விட்ட பாடல்ல. அவர் எப்படியாவது இந்தியாவை இந்தி பிரதேசம் ஆக்கணும்னு நினைக்கிறார். காந்தி குஜராத்தி அடிப்படையில். இன்னைக்கு மோடி அமித்ஷாலாம் என்னதான் குஜராத்தியாக இருந்தாலும் குஜராத்தி மொழியை பேசுறதில்ல. அவங்க இந்தி ஒரு தேசியத்தை கட்டமைக்க வேண்டும்னு எல்லாம் இந்திக்கு மாறிக்கிறாங்க. இந்தியை தான் புகழ்ந்து பேசுகிறாங்க. அதே போல் காந்தி அன்றைக்கு அப்படி இருந்தார். 1918 இந்தி பிரச்சார சபை சென்னையில் எதுக்கு? தென்னாட்டு மக்கள் மத்தியில் இந்தியை பரப்ப வேண்டும் என்பதற்காக இந்தி பிரச்சார சபை உருவாக்கப்படுகிறது. அப்போ தமிழ்நாட்டில் யாரும் அதுக்கு பணம் கொடுக்கல. 1920 திருநெல்வேலியில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் மார்வாடிகளும் குஜராத்திகளும் மேடையிலே போய் 50,000 ரூபாய் கொடுத்தாங்க காந்தி கிட்ட. எதுக்கு? இந்தி பிரச்சார சபைக்காக மார்வாடி கொடுக்குறான். தமிழ்நாட்டில் இருக்கிற மார்வாடியும் குஜராத்தியும் கொடுத்து இந்தியை பரப்புங்க அப்படின்னு சொல்லி. நான் சும்மா சொல்ல, நம்பி ஆரூரான் மறைமலடிகளுடைய பெயரன், அவர் லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்த ஆய்வு பட்டம், அது தமிழ் மறுமலர்ச்சியும் திராவிட தேசியம் என்கிற நூல், அதில் சான்றோடு அவர் எடுத்து போட்டிருக்கிறார். அப்போ அதை தொடர்ந்து காந்தி வந்து அது பிறகு அதோடு விட்டாரா. 1925 எங்கெல்லாம் காங்கிரஸ் மாநாடுகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த காங்கிரஸ் மாநாட்டு பந்தலிலேயே இந்தி மாநாடு நடந்தது. அகில இந்தி அந்த பந்தல்லே 2 நாள் காங்கிரஸ் மாநாடு நடக்கும், 3ஆவது நாள் அதே பந்தலில் இந்தி மாநாடு நடக்கும். இப்படி இந்தியை இந்தியாவினுடைய ஒரு மொழியாக, இந்தியாவை ஒரே நாடாக, அவங்க அவங்களுடைய பார்வையில் ஒரே தேசமாக மாற்றணும்னு காந்தி தான் ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணி அதை தொடுத்தார். நீதி கட்சி 1920 36 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்தது. 1930 சென்னையினுடைய நகராட்சியை 34 தான் மாநகராட்சியாக மாறுது. 30 மாநகராட்சியில் காங்கிரஸ் கைப்பற்றி விட்டது. அப்போ அவங்க ஒரு தீர்மானம் போடுறாங்க, சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் இந்தியை ஒரு மொழி பாடமாக வைக்க வேண்டும்னு. இவங்க முடியாது அப்படின்னு சொல்லி அரசு மறுத்துட்டாங்க. மீண்டும் 30 ஒரு தீர்மானம், 31 2 முறை தீர்மானம் போட்டாங்க, முடியாது. 36 வரை தமிழ்நாட்டில் இந்தியை தமிழக சென்னை மாகாண பள்ளிகளில் அனுமதிக்கவில்லை. அந்த கோவம் தான் ராஜாஜிக்கு. நாம் காங்கிரஸில் எவ்வளோ முயற்சி செய்கிறோம், காந்தி எவ்வளோ முயற்சி செய்கிறாரு, இவங்க இப்படி பண்ணுறாங்களே. அதனால் நீதி கட்சி தோற்றவுடன் 1937 காங்கிரஸ் கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சிக்கு வந்தவுடன் ராஜாஜி கட்டாய இந்தியை திணிக்கிறார். இப்போ எப்படி தேசிய கல்விக் கொள்கை மோடியும் அமித்ஷாவும் திணிக்க பார்க்கிறார்களோ, அது 37 சென்னை மாகாணத்தில் 125 பள்ளிகளில் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை இந்தி கட்டாய பாடம்னு அரசாணையை போட்டார். அப்போ தான் மிகப்பெரிய எதிர்ப்பு, ஓராண்டு காலம் போராட்டம். 1938 39 வரைக்கும் மிகப்பெரிய போராட்டம். எனக்கு முன்பு மதிவதனி பேசியது போல அந்த தமிழர் பெரும்படை திருச்சியிலிருந்து புறப்பட்டு சென்னை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் கூட்டம், பொதுக்கூட்டம். கட்டாய இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, அதுதான் முழக்கம். வந்து கடற்கரையில் மிகப்பெரிய வரவேற்பு. 9, 11, 9 செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி 38ஆம் ஆண்டில். அப்போ தான் மறைமலடிகள் தலைமை
நாவலர் சோமசுந்தர பாரதியார் வரவேற்புரை, பெரியார் இறுதி உரை. சோமசுந்தர பாரதியார் பற்றியும் நான் சொல்லணும். அவர் காங்கிரஸ்காரர், அந்த காலத்திலேயே பிஎல் படித்தார், வழக்கறிஞர். அவர் ஒரு சொத்து வழக்கில் 400 ஏக்கர் நிலம் கூட அவர் கட்சிது. அதெல்லாம் விட்டுட்டு தமிழுக்கு தொண்டு செய்யணும்னு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்தவர். இந்த ராஜாஜி இந்திய திணிக்கவே தான் அவர் தமிழ்துறை தலைவர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் குதித்தார். அவர் அன்றைக்கு 3 பேரும் முழங்கினார்கள். அதாவது இந்தியாவில் இருப்பதால் தானே நீங்கள் இந்தியை திணிக்கிறீர்கள், போ இங்கே இந்தியாவும் வேணாம் நீங்களும் வேணாம், போங்கடா வடநாட்டுக்காரனங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கினார்கள். 3 பேரும் முழங்கினார்கள். நாவலர் சோமசுந்தர பாரதியார் கடற்கரை சொற்பொழிவு விடுதலையில் வெளிவந்தது. அவர் பேசும்போது சொல்றார், நான் இன்றைக்கும் காங்கிரஸ்காரன் தான் சொல்றாரு, ஆனால் கட்டாய இந்தியை எதிர்க்கிறேன். மறைமலடிகள் சொல்றார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு. பெரியாரும் சொன்னார் தமிழ்நாடு தமிழருக்கேன்னு. ஆனால் பிறகு என்ன ஆச்சுன்னா மற்றவங்க 2 பேரும் சொல்லலை. அன்னைக்கு ஒரு நாள் சொன்னவங்க பிறகு 2 பேரும் சொல்லலை. பெரியார் மட்டும் கடைசி வரைக்கும் சொன்னார். பெரியார் அதாவது ராஜாஜி ஆட்சி எவ்வளவு கொடுமையானது என்பதையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கணும். ஒன்றும் இல்லை, நவம்பர் 13ஆம் தேதி 1938 தமிழக பெண்கள் மாநாடு நடக்குது. அதில் தான் பெரியாருக்கு பெரியார்னு பட்டம் கொடுக்குறாங்க. ஏன்னா எங்கள் தந்தையாரை போல நீங்கள் எங்களுக்கெல்லாம் இந்த கல்வி உணர்ச்சி, இந்த சொத்தில் சம பங்கு சமத்துவம் இதெல்லாம் கொடுக்குறீங்க, அதனால் உங்களை பெரியார்னு அழைக்கிறோன்னு சொல்லி தீர்மானம். அதில் பெரியார் பேசும்போது பெண்களும் இந்திய எதிர்ப்பு மறியல் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும்னு பேசினார். அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. மறுநாள் பெண்கள் மறியல் போராட்டம் 14ஆம் தேதி நவம்பர் 14 பெரியார் தான் அதை தொடங்கி வைக்கிறாரு. அந்த பெண்கள் மாநாட்டில் பேசியதற்கு 1 ஆண்டு சிறை, போராட்டத்தை தூண்டி விட்டார்னு. மறுநாள் இந்திய எதிர்ப்பு பெண்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கி வைத்ததற்கு 1 ஆண்டு சிறை, 2 ஆண்டு சிறை. இதுக்கு 500 ரூபாய் அபராதம், அதுக்கு 500 ரூபாய் அபராதம், மொத்தம் 1000 ரூபாய் அபராதம். இதை கட்ட தவறினால் மேலும் 1 ஆண்டு சிறை. அப்போ ராஜாஜி ஆட்சி எவ்வளவு கொடுமையான ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கண்ணெதிரில் பார்த்தது ஜெயலலிதா ஆட்சி, கொடுமையான ஒரு பொடா சட்டத்தை கொண்டு வந்து தமிழர்களை ஒடுக்கி ஆட்சி. எப்பெல்லாம் பார்ப்பனர்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அவர்கள் மற்ற இனத்தவரை ஒடுக்குவதிலேயே குறியாக இருப்பார்கள். அப்போ தான் சத்தியமூர்த்தி சொன்னார், எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம இந்திய திணிச்சிட்டோம்னா புகுத்திட்டோம்னா மக்களை ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டால் கொஞ்ச நாளில் சமஸ்கிருதத்தை ஆட்சி மொழியாக்கலாம். அது மட்டும் இல்லை, சத்தியமூர்த்தி இந்த கடற்கரை மாநாட்டை பற்றி நன்னிலம் காங்கிரஸில் பேசுகிறாரு. கடற்கரையில் மாநாட்டில் கலந்து கொண்ட 50,000 பேரையும் தூக்கில் போட வேண்டும். வெளிப்படையாக பொது மேடையில் பேசினார். இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட அத்தனை பேரையும் தூக்கில் போட வேண்டும்னு. அதை கண்டித்து மெட்ராஸ் மெயில் 7 தான் எழுதிச்சு. இதுக்கு தானே சுதந்திரம் கேட்குறீங்க, 50,000 பேரை தலை வாங்கணும் காவு வாங்கணும்ட்டா சுதந்திரம் கேட்குறீங்க, என்ன உங்கள் சுதந்திரம் அப்படின்னு சத்தியமூர்த்தியை கண்டித்து அன்றைக்கு ஒரே மெயில் 7. அப்போ பார்ப்பனர்களுக்கு இந்த இந்திய எதிர்ப்பவர்கள் மீது எவ்வளோ பெரிய வெறுப்பும் அவர்களை கொன்றழிக்க வேண்டும் என்கிற அந்த வேகமும் இருக்குது என்பதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் பெரியார் ஓராண்டு போராடி பெரியார் பெல்லாரி சிறையில் இருந்தார். பெல்லாரியில் அப்போ தான் போயிட்டு ஏடி பன்னீர்செல்வம் கிஆர் விஸ்வநாதன் தான் போயிட்டு நீதி கட்சிக்கு தலைவரே இல்லை பப்ளி ராஜாஜி கூப்பிட்டு மிரட்டிட்டாரு, தலைவர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. 2 மாதம் தலைவரே இல்லை. இவங்க போய் கேட்கவே பெரியார் ஒத்துக்கிட்டாரு. சிறை தமிழ்நாடு அந்த பெரியாருடைய தலைமை உரை அந்த சிறையில் தான் எழுதி வாங்கிட்டு வராங்க. கிஆர் விஸ்வநாதமும் ஏடி பன்னீர்செல்வம் எழுதி வாங்கிட்டு வந்து 1938 டிசம்பர் மாதம் 21, 30, 31 3 நாள் நீதி கட்சி மாநாடு. பெரியார் தலைவராக அறிவிக்கப்படுகிறார். அந்த தலைமை உரையை ஆளுக்கு பாதி படிக்கிறாங்க, கியாப்பவும் ஏடி பன்னீர்செல்வமும். முடிக்கும் போது அதில் தமிழ்நாடு தமிழருக்கு தான் முடியும். அந்த தலைமை உரை விடுதலை ஏட்டில் வந்திருக்கு, குடியரசில் வந்திருக்கு. நானும் என்னுடைய நூலில் திராவிட இயக்கங்கள் தமிழ் தேசியத்துக்கு தடைகள்லா படிக்கலான்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், 360 பக்கம். அது இப்போ விற்பனையில் இருக்குது, periyarbooks.com வெளியிட்டுருக்குறாங்க. அதில் அந்த 3 பேருடைய உரையுமே நான் வெளியிட்டிருக்கிறேன், மறைமலடி எல்லாருமே. அப்போ தமிழ்நாடு தமிழருக்கு தான் முடியுது. அப்போ சிறையிலிருந்து பெரியார் 39 வெளியே வர்றாரு. வெளியே வந்த பிறகு அப்போ ஆந்திரா பிரியல. 1953
அக்டோபர் 1ஆம் தேதி ஆந்திரா தனியாக பிரிந்து சென்றது. 1956 கேரளா எல்லாம் இந்தியா முழுக்க மொழிவாரி மாநிலங்கள் பிரியுது. சென்னை மாகாணம் ஒன்றாக இருந்தது. அப்போ அவங்க அந்த தலைவர்கள் பெரியாரை கேட்குறாங்க, இவ்வளோ நாள் நீ தனியாக ஆள், நீ வெறும் சுயமரியாதை இயக்கத்தை சார்ந்த ஆள், நீ என்ன வேணா பேசியிருக்கலாம், இப்போ நீ நீதி கட்சிக்கு தலைவர், எங்களுக்கும் தலைவர், ஆந்திரர்களாகி எங்களுக்கும் தலைவர், கேரள எங்களுக்கும் தலைவர், கர்நாடக மக்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். அதனால் இனிமேல் நீங்கள் தனிநாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பேசக்கூடாது அப்படின்னு உடனே செயற்குழு தான் முடிவு பண்ணுறாங்க. திராவிட நாடு திராவிடருக்கேன்ட்டு முழக்கத்தை மாற்றுகிறார்கள். அதுக்கப்புறம் தான் 39லேருந்து 56 மொழி வழி மாநிலம் பிரிகிற வரையில் பெரியார் திராவிட நாடு திராவிடருக்கேன்னு தான் பேசினார், கடுமையாக பேசினார். காந்தி, நேரு, வல்லபாய் பட்டேல் யார் வந்தாலும் எங்கள் நாட்டுக்கு விசா வாங்கிட்டு வரணும்னு கூட பேசியிருக்காரு. இன்றைக்கு நான் வயதானவன், நான் அமைதியாக இருக்கலாம், நாளை இளைஞர்கள் கத்தி முனையில் இரத்த வெள்ளத்தில் நாடு கேட்பார்கள். பெரியார் பேசியிருக்காரு 1950 பேசியிருக்காரு, பதிவு இருக்கு, விடுதலை ஏட்டில் வந்திருக்கு. அப்போ வடநாட்டான் கடைமுன் மறியல் அதெல்லாம் 48 ஓமந்தூரார் கொண்டு வந்த இந்தியர்ப்பை தீவிரமாக எதிர்த்தார். அப்போ எப்படியாவது அவங்க திணித்து விட என்று நினைத்த போதெல்லாம், இப்போது நம்ம ரயில் நிலையத்தில் அடிக்கிறத பார்க்குறோம், முகநூலில் வந்திருக்கோம். இதை பெரியார் 1952 ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க எல்லா ரயில் நிலையங்களிலும் இந்தி பெயர் பலகை அழித்தார். 52, 53, 54 3 ஆண்டுகள் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ரயில் நிலையங்களில் இந்தி பெயர் பலகை அழித்தார். இந்த இந்தியை பற்றி இன்னும் கொஞ்சம் நான் சொல்லிடணும். நம்முடைய இந்த காங்கிரஸ்காருடைய நோக்கம் நான் சொன்னேன், இந்தியா ஆக்கணும், இந்தியாவுக்குன்ற ஒரு அரசியல் சட்டம் எழுத ஆரம்பித்தாங்க. அது 1946 எழுத ஆரம்பித்தாங்க. 47 தான் சுதந்திரம் வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் 15. அதை கூட பெரியார் துக்க நாள்னு சொன்னார். ஏன் சொன்னார்னா, வெள்ளைக்காரனே இருக்கணும்னு சொல்லலை, அட பாவி என்னை வடநாட்டுக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போறியே. அதுக்கு முன்னாடியே தனிநாடு கேட்டாங்க, கிரிப்ஸ் தூதுக்குழுக்கிட்ட போய் கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு முதல் தமிழ்நாட்டை தனியாக வேணும்னு சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர் 1910 எழுதியிருக்காரு. நான் அயோத்திதாசர் சொல்கிறாரு, வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போகக்கூடாது, அப்படி போக விரும்பினால் தமிழ்நாட்டை தனியாக பிரித்து கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். 1910 அவர் அந்த குரல் அப்போது பெரிய எழுச்சி இல்லை, விழிப்புணர்வு இல்லை, அதனால் அது பெரிய அளவில் தெரியும். மார்வாடி எதிர்ப்பு அரசியல் கூட அயோத்திதாசர் எழுதியிருக்கிறாரு. மார்வாடிகளின் மோசம்னு தலைப்பு கொடுத்து எழுதியிருக்காரு. அலோசியஸ் தொகுத்த அந்த அயோத்திதாசர் சிந்தனைகள் நூலில் இருக்குது. இப்போ இந்த அரசியல் சட்டம் எழுத வந்தாங்கல்ல, அது மிகப்பெரிய சதி. அதில் தான் இந்த இந்தி அலுவல் மொழி என்பது அரசியல் சட்டம் எழுத தொடங்கின முதல் நாளே தகராறு. நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்கள் முதல் நாளே 1946 டிசம்பர் 9ஆம் தேதி தான் முதல்ல அரசியல் சாசனம் எழுதுவதற்கு உட்காருகிறார்கள். அப்பவே இந்தி வெறியர்கள்லாம் இந்தியில் தான் எழுதணும்னு போராட்டம் பண்ணான் உள்ள அரசியல் நிர்ணய குழுக்குள்ள. ஆனால் நேருவும் அம்பேத்கரும் கடுமையாக முடியாது, ஆங்கிலத்தில் தான் அப்படின்னு உடனே ஒரு சமரசத்துக்கு ஆங்கிலத்தில் எழுதும்போதே உடனுக்குடன் இந்தியில் மொழிபெயர்த்து கொள்ளலான்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்படின்னா அப்போ இந்த அரசியல் சட்டத்தில் இந்தியை தேசிய மொழின்னு எழுதலை, அலுவல் மொழின்னு எழுதியிருக்காங்க. அது தப்பு, அதுவே தப்பு. அது அலுவல் மொழின்னு எழுதியிருக்காங்க. பாகம் 17 அரசியல் சாசன பிரிவு 343 இந்தி இந்தியாவின் அலுவல் மொழி. அப்புறம் ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக இருக்கும். எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? 15 ஆண்டுகளுக்கு இருக்கும், 15 ஆண்டுகளுக்கு. அதனால்தான் 65 50 குடியரசு ஆகுது, அரசியல் நிர்ணய சபை அமலுக்கு வருது, நடைமுறைக்கு ஜனவரி 26. அப்போ 65 ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆங்கிலம் துணை ஆட்சி மொழி போய் இந்தி அலுவல் மொழி ஆகிடும். அதுக்காக தான் அந்த 65 போராட்டம் வந்தது. அப்போது திட்டமிட்டு இதெல்லாம் இப்படி எழுதுறது தவறு. இதுக்கு முன்னாடி முன்மாதிரி அரசியல் சாசனம் எழுதும்போது 14 மொழின்னு அதில் சேர்த்துருக்குறாங்க, 8வது அட்டவணையில் இருக்குது. அந்த 14 மொழிக்கு என்ன தகுதி அப்படின்றத பற்றி ஒரு வரி கூட இல்லை. அது மாநில மொழிகள்னு வருது 345 46. மாநில மொழிகளில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு ஆளுநர் ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் அதை ஏற்றுக்கொண்டால் அதை மாநில அலுவல் மொழியாக பயன்படுத்தலான்னு இருக்குது. அதுதான் அதில் இருக்குது.
ஆனால் அதுக்கு மேலே இல்லை. ஆனால் நமக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்குது. சோவியத் ரஷ்யாவில் லெனின் புரட்சி செய்த பிறகு அவர் அந்த சோவியத் சோசியலிச குடியரசுகள் அங்கே நம்மளை போலயே 15 நாடுகள் இருந்தன, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடியரசு. அந்த குடியரசுகளுக்கு மிகப்பெரிய மொழிபெயர்ப்பு மையத்தை மாஸ்கோவில் வைத்திருந்தார். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு கடிதம் டெல்லிக்கு போனோம்னா தமிழில் தான் போடணும். புதுடெல்லியிலேருந்து ஒரு கடிதம் நமக்கு வருதுன்னா தமிழில் தான் வரணும். அந்த அளவுக்கு மொழிபெயர்ப்பு மையத்தை டெல்லியில் வைக்கணும். அந்தந்த அங்கே குடியரசு, இங்கே மாநிலம், மாநில எல்லைக்குள் இருக்கிற எல்லா அலுவல்களும் அந்தந்த மாநில மொழியில் தான் நடக்கணும். நமக்கு தமிழில் நடக்கணும். அங்கே கேரளாவில், மலையாளத்தில், தெலுங்கில் அப்படி தான் எழுதியிருக்க வேண்டும். அரசியல் சட்டம் எழுதும் போதே செய்த தவறு மிகப்பெரிய தவறு. அந்த சட்டம் இன்றைக்கு இருக்கிற வரை இந்தி நம் மீது, அதில் இன்னொன்றும் எழுதியிருக்கிறான் 344, அதாவது 5 ஆண்டு கழிச்சு இந்த இந்தியை எப்படியெல்லாம் ஆட்சி மொழி ஆக்கலான்ட்டு ஒரு குழு போடணும். அப்புறம் 10 ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொருவரையும் குழு போட்டு இந்தியை எப்படி மேல் மேல் வளர்த்தெடுக்கிறதுன்னு ஒரு குழு போடணும். குழு ஆணையம் அமைத்து ஆராய்ந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்போ அதெல்லாம் இருக்கிறதுனால தான் இப்போ இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 1955 ஒரு முதல் குழு நேரு இருக்கும்போதே போட்டாங்க. கர் தலைமையில் இந்தியா முழுக்க அந்த குழு வந்தது. எல்லாத்திலையும் விசாரணை பண்ணான். தமிழ்நாட்டில் தீகா மட்டும்தான் எதிர்த்து போகிற இது இந்தியை பரப்பு வருகிறதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க எதிர்த்து. தமிழரசு கழகம் என்று வைத்து கொண்டிருந்த மாப்போசி அதுக்கு எழுதி கொடுத்ததை செங்கோலில் வந்திருக்கு. இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கலாம், நாடாளுமன்றம் இந்தியில் இயங்கலாம், உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்தியில் வரலாம், மாப்போசி. ஆனால் அந்தந்த மாநில மக்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு மட்டும் அனுமதிக்கணும், தமிழில் பேசுறதுக்கு நாடாளுமன்றத்தில் அனுமதிக்கணும் அப்படின்னு தான் அவர் எழுதியிருக்கிறாரு. இந்தியை விருப்ப பாடமாக வைக்கலான்னு அப்போ எழுதினார் 55. ஆனால் 63 இந்தியை கட்டாய பாடமாக வைக்கணும்னு எழுதியிருக்காரு மாப்போசி. 63 செங்கோலில் தலையங்கமாக எழுதியிருக்கிறார், தமிழ்நாட்டு பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்க வேண்டும். அவர் தான் நம்ம சீமான், மணியரசன் போன்றவர்களுக்கெல்லாம் தலைவர். பெரியார் தலைவர் இல்லைன்னுவாங்க, ஏன்னா பெரியார் தமிழர் இல்லைன்னுவாங்க. ஏன் பாவலேறியர் தமிழர் இல்லைன்னு ஒரு நாத்தாக்க கட்சிக்காரன் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் பேசுகிறான். எவ்வளோ கொழுப்பு இருக்குங்க. பாவலேருக்கு நிகராக தமிழ்நாடு விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு தலைவரை காட்ட முடியுமா? எந்த ஒரு போராட்டத்தை நடத்தாத ஒரு சிறைக்கு போக கூட பயந்தாங்கொல்லியாக இருக்கிற நீங்கள் பெரியார் சிறைக்கு அஞ்சாத சிங்கம். எத்தனை முறை காமராஜர் ஆட்சியில் கூட சிறைக்கு போயிருக்காரு. அரசியல் எது கேட்டாலும் சிறை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. தெரிவுக்கு எழுதுவார், நாளைக்கு வழக்கு என்ன ஆகும்னு நான் பயமாகிறேன், அவர் தெருத்தண்ணையில் தலைக்கணி வச்சுட்டு நல்லா தூங்குறாருன்னு தெரிவிக்க எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட பெரியாரை குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது, என்ன யோகியதை இருக்கிறது? நான் சீமானை பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நேற்று ஒரு செய்திக்காக பேச வேண்டியதாக்குது. என்னன்னா, இல்லை வேற ஒன்றும் இல்லை, நான் பெரியாரை திட்டினதால என்னை பாலியல் வழக்கில் சிக்க வச்சுட்டாங்க. நேற்று பேசியிருக்காரு. பெரியாரை திட்டத்துக்கும் பாலியல் வழக்குக்கும் என்ன தொடர்பு? நீ பெரியாரை திட்டினா பதில் சொல்ல பெரியார் தொண்டர்கள் நாங்கள் இருக்கிறோம். கொண்டி மேடைக்கு எங்கே வேணா வா, எந்த இடத்துக்கும் நான் அழைக்கிறேன், சவால் விடுகிறேன், ஒரே இடத்தில் வாதிக்க தயார். அதுக்கும் இதுக்கும் இது 2011 கொடுத்த வழக்கு. நீ ஏமாத்தின, அந்த பொண்ணு வழக்கு கொடுத்தா ஏமாத்திட்டான்ட்டு, அதனால ஜெயலலிதா ஆட்சி. அது 2011 ஜூனில் வழக்கு. ஜூலையில் ஜெயலலிதாவை பார்த்து நான் உன்னை ஆதரிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு வரக்கூடாது, சிறைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்ன. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். இலை மலர்வதற்கும் ஈழம் மலர்வதற்கும் என்ன தொடர்பு? இதுவரைக்கும் இந்தியை எதிர்த்து நீங்கள் போராடிய போராட்டம் என்ன? 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி, எனக்கு ஒரு பெரிய வேப்பு. எது கேட்டாலும் நான் என்னை மீறி இந்தி தமிழ்நாட்டில் நுழைக்க முடியுமா? சீமான் 4 நாளைக்கு நீ என்ன சீன பெருஞ்சு வரா, வடக்கிருந்து வர்ற எல்லாத்தையும் அப்படியே குறுக்க விழுந்து படுத்து தடுக்கிறதுக்கு என்ன உளறல், என்ன அறிவு இருக்கிறது? உன்னை சுற்றி ஒரு மிகப்பெரிய அறிவில்லாத கூட்டத்தை வைத்து கொண்டு என்ன வேணாலும் பேசலாம். நெய்தல் படை கட்டுவியா? உனக்கு அதிகாரம் இருக்கா? சீமானே முதலமைச்சராக வந்தால் கூட இலங்கை படை சுட்டுதுன்னா டெல்லிக்கு கடிதம் தான் எழுத முடியுமே. ஏன்னா வெளியுறவு கொள்கை என்பது அங்கே இருக்கு, டெல்லியில் இருக்கு. மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை. முக்கடலும் தமிழனுக்கு சொந்தமாக இருந்தது ஒரு காலம். சேர சோழ பாண்டியர் காலத்தில் நாம் சீனா வரைக்கும் வணிகம் பண்ணோம், ரோம வரைக்கும் வணிகம் பண்ணோம். எல்லா முக்கடலும் தமிழனுக்கு சொந்தமாக இருந்தது.
உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பற்படை ராஜராஜ சோழன் கட்டினான். ஆனால் என்றைக்கு இந்தியா என்று ஒன்று மைய அமைப்பு உருவானதோ அன்றைக்கே தமிழன் தன்னுடைய உரிமைகளை இழந்தான். இன்றைக்கும் இந்தியன் என்று நாம் எழுத சொல்லுகிறானே தவிர தமிழன் என்று எழுத அனுமதிக்கவில்லை. என்னை யார் திராவிடன் சொல்றதுக்குன்னு கேட்குற, உன்னை யார் திராவிடன் சொல்ல சொன்னான்? உன்னை இந்தியன்னு சொல்ல சொல்றான், எழுத வைக்கிறான். நீ வெளிநாட்டுக்கு போகணும்னா இந்தியன் எழுதி கொடுத்து தான் வாங்கிட்டு போக முடியும். தமிழன் இந்தியாவில் பல இனங்கள் இருப்பதையே இந்திய அரசியல் சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப இந்தியர்களாகிய நாங்கள் எங்களுக்கு நாங்களே எழுதி கொண்ட அரசியல் சாசனம் இதுவும் தான் முதல் வரியே தொடங்குது நம்முடைய அரசியல் சட்டம். நாங்கள் எங்கேயா ஒத்துக்கிட்டோம்? நாங்கள் என்னைக்கு ஓட்டு போட்டோம்? பெரியார் தான் கேட்டார். எங்களை கேட்டால் நீ சட்டம் எழுதுன, இந்த சட்டத்துக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், எங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எழுதப்பட்ட சட்டம், இதை எரிப்பேன்னாரு. அண்ணல் அம்பேத்கர் மேடை ராஜ்யசபாவில் பேசினார். 2/9/1953 ஆந்திரா பிரிவின் போது பேசினார். என்னான்ட்டு என்னை அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீ தானே இந்த சட்டத்தை எழுதின அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் எழுதினேன், ஆனால் என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக பலவற்றை எழுதியிருக்கிறேன். என்னை எழுத சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். நான் ஒரு வாடகை குதிரையாக பயன்படுத்தப்பட்டேன். என்னுடைய விருப்பத்துக்கு மாறாக பலவற்றை எழுதியிருக்கிறேன். இந்த சட்டத்தை எரிப்பதற்கு யாராவது முன் வந்தால் முதல் ஆளாக நான் எரிப்பேன். ராஜ்யசபாவில் அண்ணல் அம்பேத்கர் பேச்சு அழுத்தம் தொகுதியில் இன்னைக்கு இருக்கு. அம்பேத்கர் எரிப்பண்ணாரு, பெரியார் எரிச்சாரு. அதை கூட ட்விஸ்ட் பண்றான். அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்தை பெரியார் கொளுத்தினாரு. அறிவு இருக்கா? அம்பேத்கரே கொளுத்து சொன்னார். அப்ப இப்படியெல்லாம் பெரியாரை எப்படியெல்லாம் நீங்க பெரியாரை விமர்சனம் பண்ணி பெரியார் ஆகணும்னு நினைக்கிறது வேற. ஆனா பெரியார் அளவுக்கு சாகிற வரைக்கும் அவர் தமிழ்நாடு தமிழருக்கு நீ என்ன தமிழ் தேசியம் பேசுற? கடைசி கூட்டம் 1973 அவருடைய பிறந்த நாள் அறிக்கை எழுதி கொடுன்னு கேட்குறாங்க விடுதலையில். அவர் எழுதுறாரு, கடைசியாக என்ன எழுதுறாரு? தமிழ்நாடு தமிழருக்கு என்று பச்சை குத்தி கொள்ளுங்கள், தமிழ்நாடு தமிழருக்கு என்று சோகத்தில் எழுதுங்க, லட்சக்கணக்கான பேட்ச் அச்சடித்து தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுக்கு கொடுங்க. எது? தமிழ்நாடு தமிழருக்குன்னு. அவர் ஏன் சொல்றாரு? நான் இந்த ஜாதி ஒழியணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன். இந்த இந்தி ஒழியணும், சமஸ்கிருதம் ஒழியணும், இந்த ஜாதி ஒழியணும், வர்ணமுறை ஒழியணும், சோசியலிச ஒரு தமிழ் தேச குடியரசு தமிழ்நாடு வேணும்னு தான் நான் பாடுபடுறேன். அதற்கு இந்த இந்திய அரசும் இந்திய அரசியல் சட்டம் தடையாக இருக்கிறது. ஆகவே தான் அதை நான் எரிக்கிறேன், கொளுத்துறேன் எல்லாம் சொன்னார். கடைசியாக சொன்னார், தமிழ்நாடு அடையாத வரையில் நான் நினைப்பதை சாதிக்க முடியாது. தமிழ்நாடு கிடைத்தால் ஒரே நாளில் ஜாதி ஒழிகன்னு சட்டம் போடுவேன்னு எழுதியிருக்காரு. நான் போட்ட அன்றைக்கே போகாது, ஆனாலும் அப்படி ஒரு சட்டம் போட்டு சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணிங்கன்னா அரசு வேலை கிடையாதுன்னு போடுவேன், சொந்த ரத்த உறவில் கல்யாணம் பண்ணிங்கன்னா சிறை தண்டனைன்னு சொல்லுவேன். இப்படியெல்லாம் பண்ணாதான் ஒரு 200 ஆண்டு கழிச்சாவது இந்த ஜாதி ஒழியும் எழுதியிருக்கார் பெரியார். ஏழை பணக்காரன் இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது. இது உண்மையான மத சார்பற்ற அரசு அல்ல. எல்லாரும் பொய் சொல்றாங்க. மதத்தை அனைத்து மதத்தையும் சமவாக்க பாவிக்கிறோம் என்று தான் இந்திரா காந்தி சொன்னார். அவர் 72 அந்த செக்குலரிசம் சொல்லுக்கு நாடு அப்போதான் பெரியார் சொன்னார், என்னம்மா நீ சொல்கிறது அநியாயமாகுது, ஒரு பெண்ணு நான் என் கணவரை போலவே எல்லாரையும் நினைக்கிறேன்னு சொல்கிறது எப்படி பத்தினின்றது தன்மையோ அப்படின்ற மாதிரி இந்திரா காந்தியை விமர்சனம் செய்தார் பெரியார். இது உண்மையான ஒரு மதசார்பற்ற நாடு என்றால் கல்வியிலிருந்து மதம் பிரிக்கப்பட வேண்டும், அரசிலிருந்து மதம் பிரிக்கப்படும். அரசுக்கும் மதத்துக்கும் தொடர்பே இருக்கக்கூடாது. பள்ளி பாடங்களில் மத பாடங்கள் இருக்கக்கூடாது. பெரியார் 1929 செங்கல்பட்டு மாநாட்டில் பிப்ரவரி 22 தீர்மானம் போட்டார், கல்வி பாடங்களில் இதெல்லாம் இருக்கக்கூடாது. பெண்களுக்கு சொத்து உரிமை வேணும்னு 29 தீர்மானம் போட்டார். அதை அம்பேத்கர் 50 முயற்சி செய்தார். இந்து சட்ட வரைவு கொண்டு வந்தார். அதில் 2 பெண்களுக்கு விவாகரத்து உரிமை வேண்டும், பெண்களுக்கு சொத்துல பங்கு வேண்டும். இதை நம்ம காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார் தடுத்தார். வேற இந்து மதம் எங்கே போகிறது? அந்த ராமானுஜ தாத்தாச்சாரியார் எழுதியிருக்க அக்னிகோத்திரம் ராமானுஜர் எழுதியிருக்க படிச்சு பாருங்க. 200 பெண்களை கூட்டின்னு போய் டெல்லிக்கு போய் அம்பேத்கரை பார்த்தாங்க, முடியாதுன்னாரு. நேருவை பார்த்தாங்க, முடியாதுன்னாங்க. ராஜேந்திர பிரசாத் பார்த்து அவங்க காரியத்தை சாதிக்கினாங்க. சாதிக்கும் வர்ணத்துக்கும் அரசியல் சட்டத்தில் எந்த ஒரு இடத்துலையும் வர்ணம் இருக்குதுன்னு இல்லை. ஆனால் 25, 26 பிரிவு இந்து சட்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது.
அதன் மூலம் இந்து சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது. அப்ப 4 வருடம் இன்று வரை உச்ச நீதிமன்றம் வரை செல்லுகிறது. டுவைஸ் பார்ன் ஒருத்தன் உலகத்துல எந்த மதத்திலும் கிடையாது. ஒரு மனிதன் ஒரு முறை தான் பிறக்க முடியும். ஆனால் இவன் மட்டும் இருபிறப்பாளன். அம்மா வயிற்றில் பிறக்கும் போது ஒரு முறை, அடுத்தது பூணூல் கல்யாணம் பண்ணி பூணூல் போட்டால் அதுக்கப்புறம் அவன் இருபிறப்பாளன் என்பதை இன்றைக்கும் இந்து சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்திய அரசியல் சட்டம் ஏற்றுக்கொண்டு, இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநியாயம், அக்கிரமம். ஆகவே தமிழ் தேச விடுதலை பெறுவது மட்டும்தான் இந்திய இந்த அரசியல் சட்டத்தை ஒழித்துவிட்டு நமக்கான சோவியத் மாதிரியான ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக பெரியாரிய தோழர்களும் உண்மையான தமிழ் தேசிய தோழர்களும், போலியானவங்கெல்லாம் இல்லை. இப்போ மணியரசன் நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு சீமானுக்கு ஆதரவாக. படித்தா எரிச்சலாக இருக்குது. எவ்வளோ பெரிய அறிவாளி, எத்தனை ஆண்டு பொது உடைமை கட்சியில் இருந்தவர், இந்த பாலியல் குற்றவாளிக்கு போய் ஆதரவாக அந்த பொண்ணு சம்மதிச்சு தானே வந்தான். அதில் சீமான் போனதில் மணியரசன் நேற்று அறிக்கை, அதில் சீமான் மேலே என்ன தப்புக்குது? அநியாயமாக இந்த அரசு இப்படியெல்லாம் ஒரு சுற்றி பெண்களை நிற்க வைத்து கொண்டு இவ்வளோ அநாகரிகமாக பேசுகிறோமே என்ற அந்த கொஞ்சம் கூட ஒரு சூடு சொர்ண வெட்கமே தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் தலைவராக இருக்கே மனிதனாக இருக்கவே தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு இயக்கத்துக்கு தலைவராக இருக்கிறதெல்லாம் அது தமிழ் தேசமா? அது விடுது ஏன்? அது அந்த வீரப்பன் பொண்ணு நேற்று பண்ணாதான் அப்படியே சகிக்க முடியல. என்னதான் இவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது? ஒண்ணுமே தெரியாத அரசியல் கூமுட்டை RSS இயக்குகிற ஒரு ஆள் சீமான் என்ற புரிதல் கூட இல்லாத இந்த இளைஞர்களை உண்மையான தமிழ் தேசத்துக்கு வராமல் திருப்புகிறார்கள், திசை மாற்றுகிறார்கள். இந்தியா விடுதலை அடையக்கூடாது என்று நினைப்பவர்கள் சீமான், மணியரசன் போன்றவர்களை இயக்குகிறார்கள். அதை அம்பலப்படுத்த வேண்டும். உண்மையான தமிழ் தேச விடுதலை உணர்வுள்ள சக்திகளும் பெரியாருடைய உண்மையான தொண்டர்களும் ஒன்றிணைந்து தமிழ்நாடு முற்றுரிமை பெற்ற தமிழ்நாடு அடைவது ஒன்றே இந்தி சமஸ்கிருத ஆதிக்கத்தை வீழ்த்தும். அன்றைக்கு தான் தமிழ் எல்லா இடங்களிலும் தனக்கான இடத்தை பெறும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.